Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் சிவகுமார் ஆகியோர் சந்திப்பு நடைபெறும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் கர்நாடக முதல்வர் சிவகுமார் ஆகியோர் சந்திப்பு நடைபெறும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருவதால் ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை தற்பொழுது வரை திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் தமிழக கர்நாடக முதல்வர் சந்திப்பு நடைபெறும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. காவிரி நீரை தர கர்நாடகா மறுக்கும் நிலையில் அம்மாநில முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது தமிழகத்திற்கான காவிரி நீரை தர மறுக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக கர்நாடக முதல்வர்கள் சந்திப்பு நடைபெறும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. முழு தகவல்கள், எப்பொழுது இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது? வணக்கம். தமிழகம் கர்நாடகம் இடையே இந்த காவிரி நீர் பிரச்சனை என்பது அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசிடமிருந்து உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான உரிய காவிரி நீரை பெறுவதே மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. அண்மையில் கூட கடந்த ஜூன் மற்றும் நடப்பு ஜூலை மாதத்திற்கான கிடைக்கப்பட வேண்டிய நீர் மிகவும் குறைவான அளவிலேயே கர்நாடகத்திலிருந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது. குறுவை சாகுபடியை எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக காவிரி டெல்டா விவசாயிகள் ஜூன் 12 திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை தற்போது வரை திறக்கப்படாத நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலும் தமிழகத்திற்கான உரிய நீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்துவதும், கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வறட்சி, மழைப்பொழிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாமதம், குடிநீர் தேவை உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி அவர்கள் மறுப்பதும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் கர்நாடகம் ஆகிய 2 மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் நேரில் சந்தித்து இந்த காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாகவும் மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் தொடர்பாகவும் விவாதிக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இந்த தமிழகம் மற்றும் கர்நாடக இடையே நீண்ட ஆண்டுகளாக நீடித்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சுமூக தீர்வு காண்பதற்காக சந்தித்து பேசுவதற்கான ஒரு அனுமதியை வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதிய நிலையில் அதற்கான அனுமதியை கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் கொடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த 2 முதலமைச்சர்களும் நேரில் சந்தித்து தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை கட்டும் பணிகள் குறித்து நீண்ட நெடிய விவாதம் நடத்தி அதன் மூலமாக ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் 2 மாநில முதலமைச்சர்களும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக பட்ஜெட் ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 6 வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது. எனவே அந்த பட்ஜெட்டுக்கு பிறகான நாட்கள் என்பது மிகவும் வாய்ப்பு குறைவு என்பதால் அந்த பட்ஜெட் மீதான விவாதம், அதன் தொடர்ச்சியாக மானிய கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு அலுவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரணத்தை கருத்தில் கொண்டு அதற்கு முன்பாகவே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 3 இந்த 2 மாநில முதலமைச்சர்களும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய இடம் என்பது எந்த இடம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகத்திற்கு செல்ல இருக்கிறாரா அல்லது கர்நாடக முதலமைச்சர் தமிழகத்திற்கு வர இருக்கிறாரா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகளே அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காவிரி பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய அரை நூற்றாண்டு கால பிரச்சனையாக இருக்கிறது. விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த காவிரி நீரை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தில் புதியதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். இந்த முன்னெடுப்பு எந்த அளவுக்கு சாத்தியப்படும், இதன் மூலமாக காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது தீர்வுக்கு வருமா அல்லது காவிரி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டு வரக்கூடிய மேகதாது கட்டுமான பணிகளை தொடங்கி இருப்பதாக கூறப்படக்கூடிய அந்த மேகதாது அணைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.
தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.